கிரியா பாபாஜி நமவோம். கிரியா யோகம். இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறேங்க. ஒண்ணு, கிரியா யோகானா என்ன, இந்த கிரியா யோகம் செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும், இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி. நம்ம மூலாதாரத்துல உறங்கி கிடைக்கிற பார்வதி சக்தி, நம்ம மூலாதாரத்துல இருக்கிறது பார்வதி தேவியுடைய சக்தி, மேல நம்ம சகசிராரத்துல இருக்கிறது சிவசக்தி. இந்த மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய சகசிராரத்துக்கு அந்த குண்டலினி எனர்ஜியை எப்படி நம்ம ஒரு மௌனம் மூலயமா கற்பனை மூலமா கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சியை பார்க்க போறோம். கிரியா யோகத்தை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல நான் பேசியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். கிரியா யோகான்றது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். கிரியான்றது சாதாரணமா இல்லைங்க. இறை அருளாலையும் குரு அருளாலையும் நான் கிரியா யோகா தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நடந்த அற்புதங்கள், பல அற்புதங்கள் நடந்திருக்கு. என்னுடைய பயிற்சியின் போதும் சரி, என்னுடைய மனதளவுலையும் பல மாற்றங்கள் வந்திருக்கு. புது புது யோசனைகள் தானா பிறக்கும். இது கிரியா யோகா மிக அற்புதங்க. இது ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணணும். கிரியா யோகானா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கிரியான்றது ஒரு செயலை நம்ம செய்யறதுங்க. இப்ப நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதுக்கு பேரு கிரியா. யோகம்னா இரண்டும் கூடி சேர்தல். இப்ப எப்படி நம்மளுடைய மனதும் ஆன்மாவும் ஒன்று கூடுதோ அதுக்கு பேரு யோகம். பாலுக்குள்ள நம்ம தண்ணி மிக்ஸ் பண்றோம்ல, அது ஒன்று கூடுது இல்ல, அதுக்கு பேரு யோகம். இதுதான் கிரியா யோகம். இந்த கிரியா யோகம் நமக்கெல்லாம் எப்படி கிடைச்சதுங்க? இது எப்போ உருவானது? ஃபர்ஸ்ட் கிரியானா பல்லாயிரம் வருஷங்கள் முன்னாடி, எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இந்த கிரியா யோகா கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்றார். கொஞ்ச நாள் அப்புறம் மறைஞ்சு போயிருந்தது. அது ஒரு சில ராஜ வம்ச வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரியா யோகம் கிடைச்சது. பிறகு அகத்தியர் மகரிஷி கிட்ட இருந்து வருதுங்க. அகத்தியர் கிரியா யோகம் நம்ம பாபாஜிக்கு கொடுக்கிறாரு. பாபாஜியினுடைய குரு அகத்தியர். ஸோ அகத்தியர்ல இருந்து பாபாஜிக்கு வருது. மகாவதார் பாபாஜி மூலயமா அடுத்து லாஹிரி மகாசாயருக்கு வருது. லாஹிரி மகாசாயருக்குல இருந்து யுக்தேஸ்வர் கிரிக்கு வருது. யுக்தேஸ்வர் கிரியிலிருந்து பரமம்ச யோகநந்தர். பரமம்ச யோகநந்தர் இந்த உலக நாடு முழுக்க ஒரு சின்ன பாமரனுக்கு கூட இந்த கிரியா யோகா போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணத்துல எல்லா இடத்துலயும் இந்த கிரியா யோகானா என்ன, இதோடைய சக்தி என்ன, இதோடைய அற்புதம் என்னன்னு சொல்லி புரிய வச்சு ஒரு யோகியின் சுயசரிதம், அந்த ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்து மூலயமா பல பல மிராக்கள் நடக்குது. பல பேருடைய வாழ்க்கையில பல மிராக்கள் நடக்குது. அந்த புக்கை ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி, தமிழ்ல ஒரு யோகியின் சுயசரிதம், இந்த புக்கு படிச்சுட்டீங்கன்னா கிரியா யோகானா என்னன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் வரும். ஸோ இப்ப நம்ம கிரியா யோகானா என்ன, இது என்னதான் பண்ணும் நமக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு மனிதன் 10 லட்சம் வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்தோம்னா அவனுக்கு முக்திங்க. 10 லட்சம் வருஷம் வாழ முடியுமா ஒரு மனிதனால? நீ இன்ன வேணாலும் பண்ணு, கோவிலுக்கு போக வேண்டாம், நீ இறைவனை நினைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா 10 லட்சம் வருஷம் வாழ்ந்துட்டனா உனக்கு முக்தி இருக்கு. இது நம்மளால முடியுமா? இது சாத்தியமே இல்லைல்ல. 0%, ஒண்ணுமே கிடையாது. 10 லட்சம் வருஷங்கள்லாம் யாராலங்க வாழ முடியும்? இப்பெல்லாம் 60 வயசு வரைக்கும் வாழ்றதே கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம குருமார்கள் இது சாத்தியம் அப்படின்றாங்க. ஒரு மனிதன் 10 லட்சம் வருஷம் வாழ முடியும். என்ன ஒரு மிராக்கலா இருக்குல்ல. நிச்சயமாங்க இதுக்கான வழிமுறை தான் கிரியா யோகம். இந்த கிரியா யோகா என்ன பண்ணுதுன்னா, அதாவது இப்ப நம்ம 1 மணி நேரம் ஒரு கிரியா யோகா பண்றோம். இந்த 1 மணி நேரத்துல உத்தம கிரியாக்கள் ஒரு 100 கிரியா உத்தம கிரியா பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி 100 வருடங்கள். அதாவது உத்தம கிரியானா என்னன்னா, சரியான முறையில நம்ம அத கிரியா யோகா தீட்சை வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு கிரியாவை நம்ம அதை கரெக்டா பண்ணும் பொழுது நம்மளுடைய பரிமாண வளர்ச்சியின் படி 1 வருடம் முன்னேறி போவாங்க. இப்ப எனக்கு 24 வயசு. நான் ஒரு சரியான முறையில ஒரு கிரியா பண்ணா கூட நான் 1 வருஷம் அந்த பரிணாம வளர்ச்சியில நம்ம முன்னேறி போகும். பரிணாம வளர்ச்சினா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்மளுடைய மனநிலை ஒரு 10 வயசுல வேற மாதிரி இருந்திருக்கும். 20 வயசுல நம்மளுடைய மனப்பக்குவம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 30 வயசு நீங்க போகும்போது உங்களுடைய மனப்பக்குவம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் பரிணாம முன்னேற்றம். இந்த மாதிரி ஒரு கிரியா பண்ணும் பொழுது நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி மேம்பட்டு போகுது. இரண்டாவது, நம்ம உடம்புல
இந்த கிரியா யோகா பண்ணும் பொழுது நம்ம உடம்புல தேங்கி கிடக்கிற ஃபர்ஸ்ட் அந்த அசுத்த ரத்தம் பிளட்டுங்க, நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. இந்த அசுத்த ரத்தத்தெல்லாம் சுத்த ரத்தமா மாத்துது. இந்த சுத்த ரத்தம் என்ன பண்ணுனா நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராம பாத்துக்குது. பிளஸ் நம்மளுடைய வயது முதிர்ச்சி அடையும் இல்லையா, இந்த ரொம்ப ரொம்ப அந்த வயது முதிர்ச்சி அடைந்து தோலெல்லாம் சுருங்கி கூண்டு வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை இந்த கிரியா யோகா தடுக்குது. நோய் வராமையும் தடுக்குது. நமக்கு அதிகமா அந்த வயசான தோற்றத்தை நம்ம காணக்கூடிய முகம் இருக்கும் இல்லையா, அந்த இதுவும் அந்த முக தோற்றமும் தடுக்குது. பிறகு நம்மளுடைய கர்ம வினை, நம்ம எத்தனை பிறவி எடுத்து நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். பல லட்சம் பிறவி, ஒரு மனிதன் 84 லட்சம் பிறவிகள் எடுத்துதான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இது அத்துணை கர்ம வினைகளும் நம்மளுடைய முதுகு தண்டுல தாங்க இருக்கு. நம்மளுடைய சுழுமுனை நாடி, நம்மளுடைய சுழுமுனை நாடி வழியாதான் இந்த முதுகு தண்டுல தான் நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் அனைத்தும் தேங்கி இருக்கு. இந்த கிரியா யோகா அந்த ஒரு கீத் மூலயமா இந்த கர்ம வினையை நம்மளால அழிக்க முடியும். கூடிய விரைவில் நம்மளுடைய கர்ம வினையை அழிக்க முடியும். நீங்க ஒரு நாள் விடாம இந்த கிரியா யோகா பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஒரு நாள் விடல, நான் கிரியா யோகா பண்ணிட்டே இருக்கேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இந்த கிரியா யோகம் தருங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அது எஃபர்ட்லெஸ்ஸா உங்களால பண்ண முடியும். அவ்வளவு மிராக்கல் பண்ணக்கூடியது இந்த கிரியா யோகா. இந்த கிரியா யோகா இத்தனை மிராக்கல் பண்ணுதுன்னா எவ்வளவு சக்தி இருக்கும் இந்த கிரியா யோகாக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரு கிரியா பண்ணாலே, ஒரு உத்தம கிரியா பண்ணாலே நம்மளுடைய பரிமாண வளர்ச்சின்றது அபரிவிதமா நடக்குங்க. பல மிராக்கல்ஸ் நடக்கும். இப்ப நீங்க கிரியா யோகா தீட்சை வாங்கிட்டீங்க, தீட்சை வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 14 டைம் தான் கிரியா யோகா பண்ண சொல்லுவாங்க. போக போக அந்த டைம் ஆஃப் நம்பரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம கிரியா பண்ணும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா கிரியா பண்றீங்கன்னா நம்மளுடைய மனதளவுல என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இத்தனை நாள் நம்ம எதுக்கு கோவப்பட்டு தெரியாம கோவப்படுவோம். பல பேரை பார்த்து ரொம்ப ஒரு பொறாமை, போட்டி, ஈகோ, நான் தான் பெரியவன், எப்படி நான்ற அகங்காரம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மனதளவுல தான் நம்மளை சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரியா யோகா பண்ண நம்மளுடைய மனதளவுல பல மாற்றங்கள் நடக்கும். கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா கோபம் தானா கம்மி ஆயிடுங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை இவ்வளவு நாள் பண்ண முடியாம போகுது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் தானா நம்மளால பண்ண முடியும். ஒரு சக்தி நமக்குள்ள, ஒரு சக்தி இருந்து நம்மளை இயக்கிறத நம்மளால உணர முடியும். இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இந்த உடம்புக்குள்ள இருந்திருக்கு. இறைவனை நான் எங்கேயோ போய் தேடினேன், ஆனா எனக்குள்ள அந்த இறை ஆனந்தம் எப்பவும் நிரம்பி இருந்திருக்கு. இதை நான் உணராம நான் விட்டுட்டேன்னு, இவ்வளவு நாள் உணராம விட்டுட்டேன்னு ஃபர்ஸ்ட் அந்த ஞான புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய வரும். இதை நீங்க வருடங்கள் கணக்குல பண்ண குருவினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைச்சி பல குருமார்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். உண்மையான இந்த வாழ்க்கைனா என்னன்னு புரிய வந்துடும். பிறகு இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பை கடந்து நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன், நான் இறைவனிடம் இருந்து வந்தேன், அந்த இறைவனிடமே தான் நான் போகணும் அப்படின்னு இந்த உடம்பு மேல ஒரு பற்று இல்லாம உங்களுக்கு என்ன நடந்தாலும் அமைதியா தான் இருப்பீங்க. அதாவது ஒரு ஞான நிலை, கிட்டத்தட்ட ஒரு மகான் ஸ்தானத்துல. எப்படி நம்ம பரமஹம்ச யோகானந்தர், யுக்தேஸ்வர்கிரி, லாஹிரி மகாசாயர், மகாவதார் பாபாஜி, இவங்கெல்லாம் இந்த குருமார்கள் எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாலும் சரி. ரமண மகரிஷி ஆகட்டும், அவரு எப்படி ஒரு வார்த்தை பேசினாரா, அமைதியா இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எது நடந்தாலும் அமைதியா, அது மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வா இருந்தால் கூட நீங்க அதை சாதாரணமா எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கடைசியில அந்த இறை பேரானந்தத்துல மூழ்கி கிடைப்பீங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இது பல பேர் யோசிப்பீங்க, கிரியா யோகா பண்ணும் பொழுது எனக்கு இந்த பல சம்சார பந்தத்துல நான் இருக்கேன், எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் கிரியா யோகா பண்ண எனக்கு எப்படி டைம் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. மிக 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 எளிமையான முறைங்க கிரியா யோகா. நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு பண்ணக்கூடிய மிக எளிமையான முறை கிரியா யோகாங்க.
ஃபர்ஸ்ட் இந்த கிரியா யோகா நீங்க எங்கெங்கெல்லாம் கத்துக்கலாம்னா ஒய்எஸ்எஸ் கிட்ட கத்துக்கலாம். ஒரு 9 மந்த் அவங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க அதை ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். இந்த ஒய்எஸ்எஸ் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போனீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெசன்ஸை வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்க அந்த லெசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு பிறகு கிரியா யோகா தீட்சைக்கு ஒய்எஸ்எஸ் மூலியமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒய்எஸ்எஸ் உங்க சுற்றி இருக்கிற ஒய்எஸ்எஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா சென்னையில இருக்கு, நியர்பை இருக்கிற ஒய்எஸ்எஸ் எங்கேயோ அங்க சர்ச் பண்ணி நீங்க இந்த கிரியா யோகா தீட்சை வாங்கிக்கலாங்க. ஸோ இது வரைக்கும் கிரியா யோகானா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கிரியா யோகா நம்ம உடம்பளவுல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்துது, நம்ம முக்தி நிலைக்கு எப்படி போறோம், நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி அடையிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டோம். பயிற்சி ஒண்ணு சொல்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பயிற்சியும் நான் சொல்றேங்க. பயிற்சியை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நார்மலா ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு இடத்துல அமைதியா இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் உட்காருங்க. கண்ணை மூடி இன்னேல் எக்ஸேல் ஒரு 10 கவுண்ட், இன்னேல் எக்ஸேல் ஒரு 10 கவுண்ட், பொறுமையா உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துற வரைக்கும் இன்னேல் எக்ஸேல், இன்னேல் எக்ஸேல், பொறுமையா உள்ள இழுக்கிறீங்க, பொறுமையா விடுறீங்க. இந்த கவுண்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் கண் மூடி உங்களுடைய கற்பனை மூலயமா, அதாவது மூலாதாரத்துல உங்களுடைய கவனத்தை கொண்டு போகணும். மூலாதாரத்துல உங்களுடைய கவனத்தை கொண்டு போயிட்டு இப்போ நீங்க குண்டலினி எனர்ஜி எப்படி ஒரு பாம்பு மாதிரி இப்படி மேல எழும்புற மாதிரி இருக்கு இல்லையா, மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்தி, அதை நீங்க எப்படி கற்பனை பண்ணாலும் சரி, ஒரு சுயல் போல கற்பனை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பாம்பு மாதிரி ஏறி வரதா கற்பனை பண்ணாலும் சரி, ஜஸ்ட் கண்ணு மூடி மூலாதாரத்துல உங்களுடைய கவனத்தை வச்சு ஒரு சுயல் மாதிரி மேல வந்து உங்களுடைய சகசிராரத்துல நிக்குது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உங்களுடைய கவனத்தை வச்சுட்டு பிறகு அப்படியே கீழ் நோக்கி மூலாதாரத்துக்கு போகுது. பிறகு அதே மாதிரி ஒரு சுயல் மாதிரி மேலே எழும்பி என்னுடைய சகசிராரத்துல அந்த சக்தி வந்து நிக்குது. இங்க ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பிறகு அப்படியே நம்ம பொறுமையா மூச்சை அப்படியே கவனத்தை மட்டும், மூச்சை நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா மூச்சுன்றது அப்படியே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கட்டும். உங்களுடைய கவனத்தை மட்டும் அப்படி மேல கொண்டு போறீங்க, சகசிராரத்துல நிறுத்துறீங்க. பிறகு அப்படியே கீழே ஒரு ஆற்றல் இறங்கி வந்து திருப்பி உங்க மூலாதாரத்துல நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. பல மிராக்கல்ஸ் நடக்கும். உங்க எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி வரும். இப்போ இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த கற்பனை மூலியமா அந்த ஒவ்வொரு அந்த ஆதாரம் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாஹதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகசிராரம், இந்த மாதிரி ஆதாரங்கள் அங்க இருக்கிற எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டுவோம். பிறகு ஒரு சில பிராணாயாமா பண்ணும் பொழுது, ஒரு சில நீங்க கிரியா யோகா ஒரு சில பிராணாயாமா பண்ணும் பொழுது, கிரியா யோகா தீட்சை வாங்கிட்டு பண்ணும் பொழுது சீக்கிரமா அந்த ஆற்றல்ன்றது தூண்ட பெற்று குண்டலினி எனர்ஜி சீக்கிரம் உங்களுக்கு மேலொழும்பி வருங்க. குண்டலினி எனர்ஜி அதாவது சீக்கிரமா வராது, ஒரு சில வருடங்கள் ஆகும். அது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையை பொறுத்து, ஒருத்தருக்கு 1 வருடங்கள் ஆகலாம், ஒருத்தருக்கு 5 வருடங்கள் ஆகலாம், ஒருத்தருக்கு 12 வருடம் முழுமையா பயிற்சி பண்ணா மட்டும்தான் இந்த குண்டலினி எனர்ஜி மேலோடுங்கி வருங்க. சும்மா ஒரு வாரத்துல 1 மாசத்துல இந்த மாதிரி வராது. நம்ம அந்த இடத்த ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்றோம், அவ்வளவுதான். இதுலயே உங்களுக்கு பல ஞான புரிதல்கள் வரும், பல புது அதாவது இறை பேரானந்தத்துல மூழ்கி கிடப்பீங்க. இந்த உலகத்தை நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் ஒரு மிக ஒரு ஆனந்தமா பார்ப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு அன்பா பார்ப்பீங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கருணை, அதுவும் என் உயிர் போலதான் அப்படின்னு பார்ப்பீங்க. அதாவது உண்மையான அந்த மன நிம்மதிங்க, பீஸ்ஃபுல். இந்த பீஸ்ஃபுல்னஸை நீங்க கிரியா யோகம் பண்ணும் பொழுது உணர்வீங்க. கிரியா யோகம் பண்ணிட்டு அந்த ஆழ்ந்த அந்த அமைதிக்குள்ள போகும்போது அதுல கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு, அதை என்னால வாய் விட்டு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒய்எஸ்எஸ் எங்க இருக்குன்னு நியர்பை போயிட்டு பாருங்க. பார்த்து அங்க டீட்டெயில், அங்க நேர்ல போயிட்டு கூட நீங்க டீட்டெயில் வாங்கிட்டு பிறகு அது என்ன பண்ணணும்னு ஒரு 9 மந்த்ஸ் கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு கிரியா யோகா தீட்சை வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசின ஒவ்வொன்றும் வேல்யூபிளான விஷயம்தான். ஸோ பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.